ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க ஒய்ஃபை லாஸ்ட் டைம் எப்போது இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணீங்க? மேரேஜுக்கு முன்னாடியா இல்லை மேரேஜுக்கு அப்புறமா? இன்னைக்கு பல பேர் நினைக்கிறாங்க மேரேஜ் இஸ் தி ஃபினிஷ் லைன். நான் உண்மை என்ன தெரியுமா? மேரேஜ் இஸ் தி ஸ்டார்டிங் லைன். ஒரு ஒய்ஃப்க்கு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வேணும்னு இல்லை, டெய்லி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வேணும்னு இல்லை. அவங்களுக்கு எது வேணும்? ஷி வாண்ட்ஸ் டு ஃபீல் வேல்யூ, ஷி வாண்ட்ஸ் டு ஃபீல் ரெஸ்பெக்டட், ஷி வாண்ட்ஸ் டு ஃபீல் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். ஒரு ஹஸ்பண்ட் டெய்லி வேலைக்கு போறாரு, ரொம்ப பிஸி, பில்ஸ்லாம் பே பண்ணுவார், ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் கேர் பண்ணிப்பாரு, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பார். ஒரு ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லைங்க உங்களுடைய மணி எனக்கு வேணும்னு முக்கியம் இல்லை, உங்களோட டைம் வேணுன்றாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுறாங்க யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் யுவர் ப்ரெசன்ஸ். உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். எதை விட நீங்கள் கொடுக்குற எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ப்ரெசன்ஸை விட அது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எல்லாரும் அப்ரிசியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் பாஸ் அப்ரிசியேஷன், கம்பெனியில் கஸ்டமர் அப்ரிசியேஷன், சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் அப்ரிசியேஷன். ஆனால் வீட்டில் இருக்க வைஃப் அப்ரிசியேஷன் கிடைக்குதா? வீட்டில் இருக்க வைஃப் அப்ரிசியேஷன் கிடைக்குதா? நீ போட்டிருக்க அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பண்ணி கொடுத்த அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங், ஐ ப்ரௌட் ஆஃப் யூ, நீ பண்ணுற ஒவ்வொரு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோமா? நம்ம சொல்கிற வார்த்தைகள் ஃப்ரீ தான், ஆனால் அவங்களுக்கு அது ப்ரைஸ்லெஸ். ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்ட் சூப்பர்மேனாக இருக்கணும்னு இல்லை, கன்சிஸ்டண்டாக கேர் பண்ண தெரியணும். அவங்க கஷ்டப்படும்போது அவங்க கூட இருக்கணும், நான் இருக்கின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். அவங்க ஃபீலை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரிமெம்பர் ஒன் திங், லவ் இஸ் நாட் ப்ரூவ்ட் ஆன் ஸ்பெஷல் டேஸ், லவ் இஸ் ப்ரூவ்ட் ஆன் ஆர்டினரி டேஸ். பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குறது ஈஸி, அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது ஈஸி. ஆனால் நார்மல் டேஸில் ஒவ்வொரு நாளும் நீங்க ரொம்ப டயர்டா இருப்ப, நான் ஹெல்ப் பண்ணட்டா, நான் இன்னைக்கு துணி துவைக்கட்டா, நான் இன்னைக்கு சமைக்கட்டா, இந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும். மேரேஜில் இருக்க மிகப்பெரிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பீப்புள் ஸ்டாப் டூயிங் வாட் தே டிட் பிஃபோர் மேரேஜ். பிஃபோர் மேரேஜ் கால் பண்ணுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்க சொன்னதை கேட்பாங்க, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அசியூம் பண்ணிடுவாங்க. நெவர் டேக் யுவர் லைஃப் ஃபார் கிராண்டட். A strongest relationship are built on daily small effort, not a grand occasional gesture. கடைசியா உங்க ஒய்ஃபோட ஹார்ட்டை வின் பண்ண ரிச்சா இருக்கணும் இல்லை, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா இருக்கணும் இல்லை, ப்ரெசன்ஸா இருக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும், லவ்விங் ஹஸ்பண்டா இருக்கணும். A happy wife doesn't want a perfect husband. She wants a husband who makes her feel valued. So love her, respect her, value her, listen to her, because a good wife is not behind every successful person. She is beside him.